எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் தொலையுணர்வுங்கிற புக்கில் இருந்து தான் நான் கதையை போட போகிறேன். ஆல்ரெடி போட்டுட்டு இருந்த கதை தான். அதோட தொடர்ச்சியாக தான் இனிமே தொலையுணர்வுங்கிற புக்கில் இருந்து நான் கதையை எடுத்து நான் போடுறேன். நான் இந்த புக்கை ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது ஒரு நேர்மறையான கதைகளாக இருக்கும். நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பயம், நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் இருந்து எப்படி நம்ம மீண்டு வர்றதுங்கிறது தான் இந்த புக்கில் கதையாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முடிவில்லா சக்தி ஒரு பெண்ணோட விஷயத்தில் எப்படி அற்புதத்தை நிகழ்த்துங்கிறத பார்க்கலாம். தெற்கு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி ஜோசப் மார்பி கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களுக்கு 21 வயசு ஆகிறதாகவும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் என்னோடய முடிவில்லா தெய்வீக சக்தி கிட்ட நான் பேசினேன். என்ன பேசினேன்னா, உனக்கு எல்லாம் தெரியும், என்னுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய எனக்கு பொருத்தமான ஒருவனை என் வாழ்விற்குள் கொண்டு வா, நான் இப்போது அமைதியாக தூங்கப் போகிறேன். இப்படி சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். அவளோட பிரார்த்தனை ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அப்போ தூங்குறப்ப ஒரு கனவுல ஒரு ஆணை பார்க்குறான். அவனுக்கும் கிட்டத்தட்ட அவளோட வயசே தான். நல்ல உயரமாகவும் வசீகரமாகவும் இருக்கிறான். அவன் தன் கைக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தை வச்சுருக்கான். அப்போ அந்த பெண் கண்டுபிடிச்சிட்றான், இந்த ஆணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எங்கே இருக்கான், எப்படி சந்திப்போம், அந்த எந்த யோசனையும் இல்லாமல் அவங்க நிம்மதியாக பதற்றமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் வாழ்க்கை துணையை பற்றி அவங்க எந்த பிரார்த்தனையும் பண்ணிக்கிறதுக்கும் விரும்பலை. இந்த மாதிரி கனவு கண்ட 2 மாதத்தில் இந்த பெண் ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போ ஒருத்தர் அந்த பெண் உட்கார்ந்துருக்கிற பக்கத்துலேயே அவரும் உட்காந்துருக்காரு. அதே போல் கனவு கண்டது போலயே கை புக்குக்கு அடியில் வச்சு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காரு. அந்த புக் என்ன அப்படின்னா பைபிள். அவங்க கண்ட கனவுப்படியே அவங்க 2 பேரும் பேசி பழகி 1 மாதத்தில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பரவலாக நிறையா பேர்த்துக்கு நடந்திருக்கலாம். இந்த மாணவி பார்த்திங்கன்னா தன் மன விதியை பற்றி அறிந்திருந்தாள். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்மனதுக்கிட்ட என்ன சொன்னாலும் அது எப்படி ஆழமாக மனசில் பதிஞ்சு அந்த விஷயம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தீர்மானமாக அவங்க நம்பினாங்க. தூங்க போகுவதற்கு முன்பு சிந்திக்கப்படுகின்ற எந்த ஒரு விஷயமும் ஆழ்மனதிற்குள் ஆழமாக பதியப்படும் என்பதையும் அந்த விஷயம் எவ்வாறு மெய்ப்பட வேண்டும் என்பதையும் தன் ஆழ்மனம் தீர்மானித்து கொள்ளும். சில சமயங்களில் நாம் ஆழ்ந்து உறங்கும்போது வெளிமனமும் ஆழ்மனமும் படைப்பு திறனுடன் இணைந்து ஒரு அனுபவத்தை பிரம்மாண்டமானதாக ஆக்குகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.